இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 25 மற்றும் 26வது வசனங்கள். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவித்ததுனால பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் அடைக்கிறாங்க. இது அநீதியான செயல். விசாரணையே பண்ணாம அவங்கள கம்புகளால கடுமையா அடிக்கிறாங்க. இது அநியாயமான ஒரு செயல். வார்த்தைகள்ல விவரிக்கவே முடியாத மிகுந்த வலியோடும் வேதனையோடும் காயங்களோடும் இரத்தம் வழிந்த நிலையில சிறைச்சாலையில தொங்க விட்டுருந்தாங்க. அது நிச்சயமா சந்தோஷமா பாடல் பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனா கூட தேவன் தங்களுக்கு அருளிய இரட்சிப்பை நினைத்து அவங்க தேவனை துதித்து பாட ஆரம்பிக்கின்றனர். அவர்கள் வேதனையை மறந்து தேவனை துதித்து கொண்டிருக்கும் போதே திடீரென பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. சிறைச்சாலை கதவுகள் தடாரென்று வேகமா திறக்கப்படுகிறது. சங்கிலிகள் கலன்று விழுகின்றன. அங்கே வெற்றி உண்டானது. அவர்கள் துதியின் வழியே வெற்றியின் பாதையை அடைந்தனர். நண்பர்களே, நீங்கள் வெற்றியில வாழணும் அப்படின்னா உங்க நடு இரவு மணியில எப்படி தேவனை துதிக்கணுங்கிறத அறிந்து கொள்ளணும். இருள் சூழ்ந்த நிலையில நீங்க இருக்கலாம். தனிமையின் விரக்தியில் வலி வேதனை நீங்க நொறுங்கி போய் இருக்கலாம். ஒரு இழப்பை கூட நீங்க சந்திச்சிருக்கலாம். நடக்கிறவற்றை ஒரு பொருட்டா எண்ணாம நீங்க தேவனை துதிக்கிற போது தேவன் அங்கே உங்க சூழலுக்குள் நுழைகிறாரு. அவர் உங்க சங்கிலிகளை உடைத்தெறிந்து உங்களை விடுவிக்கிறாரு, விடுதலையாக்குகிறாரு. ஒன்றை நினைவுல வச்சுக்கோங்க, துதிக்கணும் அப்படிங்கிறது போல உங்களுக்கு உணர்வே இல்லைன்னா கூட நீங்க துதிக்கணுங்கிற முடிவை எடுங்க. துதிக்க ஆரம்பிங்க. அவரை துதிக்க துதிக்க உங்களுக்கு திட்டமிட்டு இருக்கிற விடுதலையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி. எங்களோடு பேசியிருக்கீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் அப்பா 100 மடங்கு பலன் தருகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அவங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் அறிவீங்க. அவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்போது அப்பா எங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக உயர்த்துகிறோம். நீங்கள் துதிக்கு பாத்திரர் அப்படிங்கிறத அறிவிக்கிறோம் அப்பா. எங்கள் சூழ்நிலைகளின் காரணமா நீங்கள் துதிக்கு பாத்திரர் அப்படிங்கிற உண்மை மாறப்போவதில்லைப்பா. அதனால் இப்போவும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் இருளுக்குள் இருக்கும்போதும் துதிக்கிறோம் அப்பா. வலியில் இருக்கும்போதும் வேதனையில் இருக்கும்போதும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. இன்றும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிறத அறிந்தவளாய் எங்களுடைய நடு இரவு மணியிலையும் நாங்கள் உண்மை துதித்து ஆராதிப்போம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் அப்பா விடுதலையும் வெற்றியையும் நீங்கள் எங்களுக்காக ஆயத்தம் செய்திருக்கீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவன்கிட்ட இந்த தீர்மானத்தை எடுங்க. நான் எந்த சூழ்நிலையிலையும் என் தேவனை துதிப்பேன் அப்படிங்கிறது. ஏன்னா உங்கள் சூழ்நிலை மாறும்போது அவர் துதிக்கு பாத்திரர் இல்லாமல் மாறுறது கிடையாது. எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர் மாத்திரம்தான். அவருக்கு தான் நம்ம எல்லா கனத்தையும் செலுத்தணும். உங்கள் சூழ்நிலை அவரை மாற்ற போவது கிடையாது. அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் கூட அவரை துதிக்கும் போது வெற்றியின் பாதை உங்களுக்காக திறக்கும். இப்போ பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்த நிலைமை யாராலையும் யோசித்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமை. கடுமையாக அடித்து அவங்க
உடல் முழுவதும் ரத்தம் வலிய நடு ராத்திரியில உட்கார்ந்து தேவனை துதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது பாருங்களேன். தேவனை குறித்து அவங்களுக்கு இருந்த பார்வை எப்படி இருக்குது. அவங்க நிறைய நேரங்களில் துதிச்சிருப்பாங்க, தேவனை துதிச்சு பாடி இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் கூட அவங்க பாடும்போது அங்கே தேவன் உடனே இறங்கி வருகிறாரு. சிறைச்சாலை கதவுகள் திறக்குது, அவங்க கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகுது, வலிகள் உண்டாகுது. இன்றைக்கு நாமளும் கட்டப்பட்ட நிலையில் இருக்கலாம், உங்கள் சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கலாம். ஆனால் கூட தேவனை நீங்கள் துதிக்கும்போது உங்களுடைய அத்தனை கட்டுகளும் அவிழ்ந்து போகும், புதிய புதிய வாய்ப்புகள் உண்டாகும். நீங்கள் வேறு வழி இல்லைன்னு யோசிக்கும்போது புதிய வழிகளை தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணுகிறாரு. தாவீதை யோசித்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் நிறைய நாட்கள் பயந்து ஓடிக்கிட்டே இருந்தான், ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் கூட அவனை சங்கீதக்காரன்னு சொல்கிறோம். நிறைய பாடல்கள் தேவனை பாடி 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 துதிச்சுக்கிட்டே இருந்தான். அதனால தான் தேவனுடைய இருதயத்துக்கு மிகவும் பிடித்தவனா தாவீது இருக்கிறான். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நல்லா இருக்கும்போது தேவனை புகழ்ந்து பாடுகிறோம். ஆனால் ஒரு சின்ன கஷ்டம்னு வரும்போது ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி தேவனை துதித்து பாடுகிறத நிறுத்தி விடுறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவு எடுப்போம். இப்போ இருக்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் தேவனை நான் துதித்து பாடுவேன், என் அப்பாவை நான் துதித்து பாடுவேன். அவர் எனக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்வார். இன்றைக்கு அவர் எனக்கு ஏராளமான அற்புதங்களை இதுவரைக்கும் செஞ்சுருக்கிறாரு. இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு தேவனை நான் மதிப்பிட போகிறதில்ல. தேவன் பெரியவர்ங்கிறத நான் அறிந்து கொண்டதுனால, தேவன் நன்மை செய்பவர்ங்கிறத நான் அறிந்து கொண்டதுனால, தேவன் மாத்திரம்தான் எனக்கு உதவ முடியுங்கிறத நான் அறிந்து கொண்டதுனால, ஆயிரம் சாட்சிகள் வேதத்தில் கொட்டி கிடக்கிற காரணத்தினால இப்பொழுது நான் துதித்து பாட போகிறேன்னு சொல்லிட்டு துதித்து கொண்டே இருங்க. ஆமென். நீங்கள் துதித்து பாருங்க. துதிக்க துதிக்க உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் இருள் அகன்று ஒளி உண்டாகும். ஆமென். அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கும், உங்களை கட்டுண்ட எல்லாம் கலண்டு போகும். நீங்கள் புதிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வீங்க. வெற்றி உங்கள் வாழ்க்கையில் தேடி வரும். ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்குறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்கள்லையும் இப்பொழுது உம்முடைய சமாதானம் நிரம்பணும் ஏசப்பா. உம்மை துதித்து பாடக்கூடிய அப்பா ஒரு இருதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. நீங்கள் எவ்வளவு பெரியவர்ங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை இப்பொழுது என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மயங்க ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாம் வச்சிருந்து விலக்கி பாதுகாத்துருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.